ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து செயின் ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச்சு ஃப்ரேமில் இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து போட்டிருக்கேன். நான் எதனால் நெட் கிளாத் போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக டைரக்ஷன் தெரியறதுக்காக நான் நெட் கிளாத் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாப்ளின் கிளாத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ஜரி த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. டயால்ஜி பிராண்ட், அப்புறம் A1 மம்தா, இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். என்கிட்ட அது ரெண்டுமே இல்லை. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து ஜரி த்ரெட் வந்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நம்ம துளி நீடில் வந்து சைஸ் 14 வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த 14 வந்து 0.5 mm அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி செயின் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் வந்து நான் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து கையை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நாட் வந்து உங்களுக்கு வந்துடும். சில பேருக்கு இந்த மாதிரி போடுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கையை வச்சு சுற்றிட்டு த்ரெட்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கையை மூவ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து நாட் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி நாட் போட தெரியல அப்படின்னா இன்னொரு மெத்தடும் சொல்லி கொடுக்குறேன். அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாட் போட தெரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி கையில் வந்து சுற்றிக்கோங்க, ஃபிங்கரில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கரில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கையை முன்னாடியும் பின்னாடியும் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ நாட் போடுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் பொறுமையாக போட சொல்ல உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாட் போடுறதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நாட் வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நாட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் சின்ன சைஸ்லேயும் போடலாம், இல்லை பெரிய சைஸ்லேயும் போடலாம். ஸோ எதுக்காக நாட் போடுறோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நாட் போடுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபிங்கரில் வந்து இந்த பாயிண்டிங் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நம்ம இது போட்டோம்ல, நாட் போட்டோம்ல, அதை வந்து நம்ம மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி நான் மேலே வச்சுட்டு அது கீழே வந்து நார்மலாக இருக்க த்ரெட்டை வைக்கிறேன். ஸோ நாட் போடுறது வந்து பேசிக்காக இந்த மேலே வைக்கணும். ஸோ கைக்கு மேலே வைக்கிறேன், கீழே இருக்கிறது வந்து அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஸோ நாட் போடுறது வந்து மேலே வைக்கணும். ஸோ உங்களுக்கு கீழே கொண்டு போகிறேன் பாருங்கள், ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ நீடில் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நீடில் வந்து இன்செக்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கீழே நீடில் குத்தி இந்த மாதிரி த்ரெட் வந்து மேலே எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு இழுத்தாலே உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் மேலே இழுக்கிறேன். ஸோ நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகும். மேலே நீங்கள் நீடில் வச்சோம் நீங்கள் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கையை வச்சு இழுத்தாலும் த்ரெட் அட்ஜஸ்ட் ஆகும், மேலே வந்து நீடில் வச்சு இழுத்தாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வச்சு இழுத்தாலும் த்ரெட் வரும், மேலே வச்சு இழுத்தாலும் த்ரெட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக போகிறேன். ஸோ அப்போ டேரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த டேரக்ஷனுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் துளி அந்த ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ நான் லெஃப்ட் டு ரைட் போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்த மாதிரி நீடலோட ரொட்டேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து என்ன கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்னா கிளாக் வைஸில் சுற்றணும். ரைட்லேருந்து இந்த மாதிரி கீழே இப்படி சுற்றணும், கிளாக் வைஸில் சுற்றணும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றுற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குத்திட்டு எடுக்க சொல்ல கீழே இருந்து த்ரெட்டை வந்து ஸோ கீழே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம மேலே எடுக்கிறோமா, மேலே எடுக்க சொல்ல வந்து நீடில் வந்து பின்னாடி முன்னாடி வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே வந்து கிளாக் வைஸில் சுற்றுறோம். ஓகேவா? லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றுறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம நீடில் குத்தி நம்ம மேலே எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுற்றுறேன் பாருங்கள், கீழே இருக்கிறத வந்து குத்தி மேலே எடுக்கணும். ஸோ மேலே எடுக்க சொல்ல நீடில் வந்து நம்ம பின்னாடி முன்னாடி ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம ஜூம்லேயும் காட்டுறோம். ஓகேவா? அப்படி மாரி பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து செயின் லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கீழேருந்து த்ரெட்டை கொண்டு வரோமா, இப்போ பாருங்கள் கீழேருந்து நான் த்ரெட் வந்து மேலே கொண்டு வரோம். அப்போ உங்களுக்கு 2 த்ரெட்டு தெரியுதா? ஸோ மேலே இருக்கிறது நம்ம வந்து ஒரு லூப்பில் வந்து குத்துறோமா, அந்த லூப்புக்குள்ளே குத்திட்டு கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோமா, எடுத்துகிட்டு நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். பின்னாடி முன்னாடி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் குத்திட்டு கீழே வந்து கிளாக் வைஸில் சுற்றிட்டு கீழேருந்து த்ரெட் எடுக்க சொல்ல மேலே கீழே பேக் டு ஃப்ரண்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ண சொல்ல நீடில் உங்களுக்கு வந்து அகெயின் ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்க, கீழேருந்து மேலே எடுக்கிறேன், எடுத்துகிட்டு குத்துறேன். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, கீழே சுற்றுறேன். ஸோ கிளாக் வைஸில் சுற்றுறேன்,
கீழேருந்து சுற்றிட்டு நான் வந்து த்ரெட்டை வந்து எடுக்கிறேன்னா, இப்போ கீழேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு பின்னாடி முன்னாடி வந்து நீடில் ரொட்டேட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நீடில் வந்து 90 டிகிரியில் வைக்காமல் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு போட பாருங்கள். ஸோ ஃப்யூச்சராக நீங்கள் போட சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே இருந்து த்ரெட் எடுக்கிறேன், முன்னாடி பின்னாடி நான் திருப்புறேன். ஓகேவா? ஸோ முன்னாடி பின்னாடி திருப்ப சொல்ல உங்களுக்கு வந்து அகெயின் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுமா, அந்த லூப்புக்குள்ளே நான் மறுபடியும் குத்துறேன். குத்திட்டு கீழே வந்து சுற்றுறேன். கிளாக் வைஸில் சுற்றிட்டு திருப்பி நான் வந்து மேலே எடுக்கிறேன். அந்த த்ரெட்டை மேலே எடுக்க சொல்ல நீடில் வந்து பின்னாடி முன்னாடி திருப்புறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் இன்னொரு லூப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், குத்துறேன், கீழே சுற்றுறேன், கீழேருந்து த்ரெட்டு எடுக்கிறேன், நீடில் வந்து பின்னாடி முன்னாடி திருப்புறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி திருப்ப சொல்ல உங்களுக்கு வந்து லூப் வந்து உங்களுக்கு இன்னொரு லூப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட சொல்ல உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கீழேருந்து மேலே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் குத்த சொல்ல வந்து எந்த டேரெக்ஷனில் பார்த்துருக்கோமோ அந்த டேரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ துளிப் வந்து அந்த டேரெக்ஷனில் தான் இருக்கும். இப்போ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா துளிப் அதை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்பர் இருக்கா, நம்பர் சைடில் நான் கீழே குத்துறேன்னா, கீழே குத்திட்டு ஸோ எந்த டேரெக்ஷனுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீடில் வச்சுருக்கோமா, இப்போ நம்பர் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கீழே குத்திட்டு கீழே வந்து கிளாக் வைஸில் சுற்றுறேன். ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றிட்டு போகிறேன்னா, சுற்றிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து நான் மேலே எடுக்கிறேன். கீழே இருக்க த்ரெட்டை மேலே எடுக்க சொல்ல பாருங்கள், துளிப் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நம்பர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி துளிப் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்பர் மாற்றுறேன். ஸோ அந்த மாதிரி மாற்ற சொல்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லூப் கிடைக்கும். ஸோ அகெயின் அந்த லூப்புக்குள்ளே விட்டுங்க, கீழே வந்து சுற்றுங்க கிளாக் வைஸில், அகெயின் த்ரெட்டை வந்து மேலே எடுங்க. இப்போ பாருங்கள், குத்த சொல்ல துளிப் வந்து இந்த சைடில் இருக்கா, குத்த சொல்ல துளிப் வந்து இந்த சைடில் இருக்குது, நீடல் டைரக்ஷன் பார்த்து இருக்குது. ஸோ அகெயின் நான் கீழே வந்து சுற்றுறேன், சுற்றிட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸில் சுற்றுறேன். ஸோ நான் எதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு புரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி. ஸோ இந்த மாதிரி குத்திட்டு கீழே வந்து சுற்றுறேன் கிளாக் வைஸில் சுற்றிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து நான் மேலே நீடலில் கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்போ துளிப் டக்குன்னு மாற்றிட்டேன், இந்த சைடில் துளிப்பு மாற்றிட்டேன், துளிப் மாற்றிட்டு திருப்பி அகெயின் வந்து நம்பர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அகெயின் திருப்பி குத்துறேன், திருப்பி கீழே கிளாக் வைஸில் சுற்றுறேன், அகெயின் கீழே இருந்து த்ரெட்டை மேலே வலிக்க சொல்ல நீடில் வந்து பின்னாடி முன்னாடி திருப்புறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து செயின் ஸ்டிச்சு. கீழே குத்தணும், கீழே த்ரெட்டை வச்சு சுற்றணும், அகெயின் அந்த த்ரெட்டை மேலே கொண்டு வர சொல்ல நீடில் வந்து பின்னாடி முன்னாடி மூவ் பண்ணணும். ஸோ அப்போ மூவ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் போட சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழேருந்து நீங்கள் நூல் வந்து மேலே கொண்டு வர சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 90 டிகிரியில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நீடில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஞாபகமாக மறக்காமல் 90 டிகிரியில் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து திருப்பி திருப்பி போடாதீங்க. ஓகேவா? திருப்பி திருப்பி வச்சு போடுவாங்க சில பேர், அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லூப் இருக்கா, அந்த லூப்புக்குள்ளே நான் விடுறேன், கீழே வந்து இந்த மாதிரி சுற்றுறேன், இந்த மாதிரி சுற்றிட்டு திருப்பி கீழே இருந்து த்ரெட்டை மேலே கொண்டு வரேன், பின்னாடி முன்னாடி நான் வந்து நீடில் திருப்புறேன். சில பேர் வந்து திருப்ப சொல்ல ஸ்டக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் நீடில் வந்து அப்படியே விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடணும். ஓகேவா? ஸோ நான் சில பேர் வந்து த்ரெட் வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கீழே நீங்கள் வந்து த்ரெட்டை பிடிச்சி வலிச்சிங்க அப்படின்னா லூப் வந்து பின்னாடி வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நீடில் வந்து எந்த டைரக்ஷனில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். எந்த டைரக்ஷனில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே த்ரெட்டு சுற்றணும். இன்சர்ட் பண்ணுங்கள், கிளாக் வைஸில் சுற்றுங்க, திருப்பி நீடில் வந்து கீழே இருந்து த்ரெட் வலிக்கிறீங்களா, அப்போ வந்து பின்னாடி முன்னாடி மூவ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு லூப் கிடைக்கும். ஸோ அதே திருப்பி அந்த லூப்புக்குள்ளே மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும், கீழே சுற்றணும், த்ரெட்டை எடுக்கணும், முன்னாடி பின்னாடி வந்து மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து கிடச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இதில் என்ன டவுட் வரும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து கீழே இருந்து எடுக்க முடியாது, அது மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீடில் வந்து ஷார்ப்பாக இருந்தாலும் கிளாத்தில் வந்து சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து இந்த துணி தைப்பாங்களா சீவிங் த்ரெட்டு, அந்த நூல் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா
அதுதான் நம்ம மோஸ்ட்லி ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம் பீடெல்லாம் வச்சு. ஸோ நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீடில் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீடலோட எட்ஜ் வந்து லைட்டாக நீங்கள் கீழே வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஷார்ப்னஸ் போகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து மாட்டிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே வெறும் நீடில் வச்சு கீழே குத்திட்டு மேலே எடுத்து பின்னாடி முன்னாடி திருப்புங்க. அந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சிக்காமல் வரும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் கிளாத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே திருப்பி மேலே எடுங்க, முன்னாடி பின்னாடி திருப்பிட்டு எடுங்க. ஸோ அப்போ நீங்கள் சிக்காமல் வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக நீடில் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். நான் வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அதே ப்ராசஸ் தான் போடுறேன். உங்களுக்கு பார்த்துருந்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திருப்பி நான் காட்டுறேன் எப்படி போடணுன்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து ஜூமில் காமிச்சாலும் புரியாது. இப்போ பாருங்கள், நீடில் வந்து கீழே சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். நான் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் இப்போ இந்த டேரெக்ஷனில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறேன். ஸோ இப்போ மொத்தம் 4 டேரெக்ஷனில் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் 4. அது வந்து நீங்கள் தேரியில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நான் தேரி போட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த டேரெக்ஷனில் பார்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீடில் வந்து வச்சுருக்கணும். ஸோ துளிப் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி தான் வச்சுருக்கணும். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ இது இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் சுற்றணும். ஃபஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றிருப்போம். பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு சுற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு வரணும். ஓகேவா? இதுதான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு கீழேருந்து நான் மேலே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு லூப் இருக்குமா, அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு வந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு பின்னாடி முன்னாடி அப்படின்னு மூவ் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் வந்து உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகும். சுற்றுறேன், பின்னாடி முன்னாடி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட சொல்ல உங்களுக்கு வந்து செயின் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சுற்றிட்டு பின்னாடி முன்னாடி. ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் போட சொல்ல. ஒன்ஸ் இதை நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கீழே சுற்றிட்டு பின்னாடி முன்னாடி எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வேணால் நான் ஜூமில் வேணால் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஜூமில் காட்டுறேன். இப்போ நீடில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ துளிப் வந்து இந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி டேரெக்ஷன் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் கீழே சுற்றிட்டேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து கீழே இருந்து மேலே கொண்டு வந்து நீடில் பாருங்கள் பின்னாடி பக்கம் இருக்குது. இப்போ வந்து நீடில் பின்னாடி பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பின்னாடி பக்கம் வச்சுருக்கேன். திருப்பி முன்னாடி பக்கம் திருப்புறேன். ஓகேவா? அந்த ஷார்ப் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேரெக்ஷனில் குத்தணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நீடில் வந்து எடுக்கிறீங்களா, எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் கீழே த்ரெட் எடுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் திருப்பிடுறேன். ஓகேவா? இந்த நீடலோட த்ரெட் அந்த ஹெட் வந்து பின்னாடி பக்கம் இருக்க பாருங்க, பின்னாடி பக்கம் திருப்பி நான் முன்னாடி பக்கம் திருப்புறேன். ஸோ அந்த மாதிரி போட சொல்ல உங்களுக்கு செயின் வந்து ஈஸியாக இருக்கும். குத்துறேன், சுற்றுறேன், கீழேருந்து எடுத்து பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அகைன் முன்னாடி பக்கம் திருப்புறேன். கீழே குத்துறேன், சுற்றுறேன், கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன், பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அப்புறம் முன்னாடி பக்கம் திருப்புறேன். ஸோ நீங்கள் கீழே இருந்து த்ரெட் எடுக்க சொல்லவே நீங்கள் பின்னாடி பக்கம் திருப்பிடலாம். பின்னாடி பக்கம் திருப்பிட்டு முன்னாடி பக்கம் திருப்பலாம். ஓகேவா? ஸோ த்ரெட் எடுக்க சொல்ல பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அகைன் முன்னாடி பக்கம் திருப்புறேன். கீழே இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த செயின் வரும். ஸோ செயினோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீடில் இன்சர்ட் பண்ணணும், கீழே ரொட்டேட் பண்ணணும், அகைன் அந்த த்ரெட்டை மேலே எடுக்க சொல்ல நீடில் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே லூப்பில் ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில்